யார் மார்க்கம் இதென்று தெளிவானதுக்கு பின்னால் பாதமா தபையல் ஹுதா அல்லாஹ்வுடைய நேர்வழி இதாண்டு தெளிவானதுக்கு பின்னால் யார் ரசூலுல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாறு செய்கின்றார்களோ, மாறு செய்து அந்த சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு மாத்தமாக யார் நடக்கின்றார்களோ அவர்களை நாங்கள் நரகத்திலே தள்ளுவோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். யாராவது ஒருவர் ஒரு மார்க்கத்திலே ஒரு புதிதா உண்டாக்கி போட்டு அது நல்ல பித்அத் என்று சொன்னார், அதாவது மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை உண்டாக்கி விட்டு இது நல்ல பித்அத் என்று யாரா சொல்வார்கள் சென்றா ஃபகத் ஸஅம அன்ன முஹம்மதன் கானர் ரிசாலா. அவர் என்ன தெரியுமா சொல்கின்றார்? முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய ரிசாலத்துக்கு தூதுவத்துக்கு துரோகம் செய்து விட்டார் என்றால் முஹம்மது நபி சில விஷயத்தை மறைத்து விட்டு சொன்னார், சில இபாதத்துக்களை சொல்லாமல் காட்டி தந்து விட்டு சென்றார் என்று அவர் நினைக்கின்றார், சொல்லி போட்டார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் அது யோம் அக்மல்துலக்கும் தீனக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள் இன்னல்லாஹ் ஹஜபத் தௌபத அன் குல்லி சாஹிபி பித்அத்தில். பித்அத்தை செய்யக்கூடிய மார்க்கத்திலே மார்க்கம் அல்லாதை மார்க்கமா செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனை விட்டும் அல்லாஹ் தஆலா தௌபாவை தடுத்து விட்டான். அவனுக்கு தௌபாவுடைய பாக்கியம் கிடைக்க மாட்டாது என்று கருத்துப்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாங்கள் இபாதத்தை செய்யக்கூடிய நேரத்திலே யாரோ எல்லாரும் செய்கின்றார்கள் வேண்டி ஊர் மக்கள் எல்லாரும் அந்த இபாதத்தை செய்கின்றார்கள், பழைய உலமாக்கள் செய்கின்றார்கள், தாபீங்கள் செய்தார்கள் என்று சொல்லி எந்த இபாதத்தையும் எங்களுக்கு செய்ய முடியாது. அந்த இபாதத்தை நாங்கள் செய்யக்கூடிய நேரத்திலே குர்ஆன் இருக்கின்றதா, ஹதீஸில் இருக்கின்றதா, சஹாபாக்கள் இதை செய்திருக்கின்றார்களா? இல்லை என்றால் தூக்கி வீச வேண்டியதான். அதில் எந்த நன்மை எங்களுக்கு கிடைக்க மாட்டாது. மாறாக மார்க்கத்திலே புதிய ஒன்றை செய்வதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்வோம்? பாவத்துக்கு ஆளாகவும். சில லைஃபான ஹதீஸ்கள், பல ஈனமான ஹதீஸிலே ஷாபானுடைய நடுப்பகுதி 15ஆம் தினத்திலே இரவைக்கு நின்று வணங்குவதையும் நோம்பு பிடிப்பதையும் பல ஈனமான ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது மக்கள் அதைத்தான் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சஹீஹான ஹதீஸில் வந்த இபாத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு பலகீனமான ஹதீஸிலே அது பலகீனமாக இருந்தாலும் அமல் செய்ய முடியும் என்று அதை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சஹீஹான ஹதீஸில் வந்த இபாத்தின் மேல் எந்த விதமான கவனம் இல்லாமல் இருக்கின்றார்கள். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை ஆரம்பமாக போற்றி போல்கின்றேன். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்கள் இறுதி நாள் வரை அவரை பின்பற்றக்கூடிய சகல முஸ்லிம்கள் மூமின்கள் பேரிலும் சலவாத்தும் சலாமும் கூறிய பின், கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பூர்ணமாக அடிபணிந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை முடிந்தளவு பின்பற்றியும் அவன் தடுத்தவைகளை முற்றாக தவிர்த்து கொள்ளும்படி ஆரம்பமாக நான் வசியத்து செய்கின்றேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உயர்தரமான ஒரு தீனை தந்திருக்கின்றான். எங்களை அந்த புனிதமான இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் அல்லாஹ் எங்களை வைத்திருக்கின்றான். அந்த இஸ்லாம் மார்க்கத்தை எங்களுக்கு தந்து தூய்மையான அகீதாவை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் குர்ஆனுடைய சுன்னாவுடைய வழியில் எமக்கு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் அருளியிருக்கின்றான்.
கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் என்பது ஒரு தனிய மனிதனாலேயோ அல்லது ஒரு கூட்டத்தாலேயோ ஏற்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்பது முழுமையாக அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த ஒரு மார்க்கம். இஸ்லாத்துடைய அனைத்து சட்டங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறு வானத்திலிருந்து எங்களுக்கு இறக்கி வைத்த சட்டங்களே தவிர எந்த ஒரு மனிதனுடைய எந்த முயற்சியிலும் எந்த ஒரு மனிதனுடைய எந்த ஈடுபாடும் இல்லாமல் முழுமையாக அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட மார்க்கம்தான் இந்த இஸ்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆன் மூலமாக தனது நபிக்கு வஹி அறிவித்து தனது நபி மூலமாக எதையெல்லாம் மார்க்கமாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானோ அதுவே எங்களுக்கு மார்க்கமாக இருப்பதை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு மார்க்கமாக இருக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கின்றான், ஃபஸ்தம்சிக் பில்லதி யூஹிய இலைக்க இன்னக அலா சிராத்தின் முஸ்தகீம். உங்களுக்கு எதையெல்லாம் வஹியா அறிவிக்கப்பட்டிருக்கின்றதோ அதை நீங்கள் இறுக்கி பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் நீங்கள் நேரு வழியிலே இருக்கின்றீர்கள் அல்லாஹ் சொல்கின்றான். எனவே அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்ததாம் மார்க்கம் என்பதை அல்லாஹ் உறுதியாக சொல்கின்றான். திரும்ப சொல்கின்றான், சும்ம ஜஅல்நாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ரி ஃபத்தபிஅஹா வலா தத்தபிஅ அஹ்வா அல்லதீன லா யஅலமூன். உங்களை நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையும் படிக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே உங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம், நீங்கள் அதை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய சட்டங்களை அல்லாஹ்வை பற்றி அறியாதவருடைய மன உச்சிகளுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டு விட்டு எங்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிடுகின்றான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா கலீலம் மா ததக்கரூன். உங்களுடைய ரப்பிலிருந்து உங்களுடைய அல்லாஹ்விலிருந்து உங்களுக்கு எதையெல்லாம் இறக்கி வைக்கப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. உங்களுடைய ரசூல் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள், ரசூல் எங்களுக்கு எதை விட்டு தடுத்தாரோ அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கட்டளையிடுகின்றார். அதே போன்று அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா வஹியை கொடுத்து விட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹய்யுன் யூஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த மன உச்சைப்படி தாம் விரும்பி எதையும் மார்க்கமாக பேச மாட்டார்கள். இன் ஹுவ இல்லா வஹய்யுன் யூஹா. அவர்கள் பேசக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வால் அறிவிக்கப்பட்ட வஹி என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். எனவே அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் எதை சொன்னாலும் சொந்த விருப்பத்திலே சொல்லக்கூடியவைகள் அல்ல, அனைத்துமே அல்லாஹ்வுடைய பொருட்டால் அறிவிக்கப்பட்டது. எனவே மார்க்கம் என்பது நாங்களும் மற்றவர்கள் நினைப்பது போன்று மனிதனாலேயோ அல்லது தனிப்பட்ட குழுக்களாலேயோ உருவாக்கப்பட்டதல்ல, அது அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட மார்க்கம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்திலே சொல்கின்றான், வமன் யுஷாகிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன நுவல்லிஹி மா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம் வஸாஅத் மஸீரா. யார் மார்க்கம் இதென்று தெளிவானதுக்கு பின்னால் பஅதமா தபய்யன லஹுல் ஹுதா, அல்லாஹ்வுடைய நேர்வழி இதாண்டு தெளிவானதுக்கு பின்னால் யார் ரசூலுல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாறு செய்கின்றார்களோ, மாறு செய்து அந்த சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு மாத்தமாக யார் நடக்கின்றார்களோ அவர்களை நாங்கள் நரகத்திலே தள்ளுவோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். மேலும் சொல்கின்றான், வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீம வத்தபிஊஹு. நான் தந்திருக்கக்கூடியது இந்த குர்ஆன் மூலமாக அல்லது நபி மூலமாக நாம் தந்திருக்கக்கூடியது இருக்கு அல்லவா, சிராத்தி முஸ்தகீமா, நேரான என்னுடைய வழி, வலா தத்தபிஉ சுபுல, அதல்லாத வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அப்படி பின்பற்றினால் ஃபதபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி ذالிகும் வஸாக்கும் பிஹி லஅல்லகும் தத்தகூன். நீங்கள் வழி தவறி போவீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், இதைத்தான் நான் உங்களுக்கு அதாவது மார்க்கமாக அறிவித்திருக்கின்றேன் என்ற கருத்துப்பட அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய பொறுத்தால் வந்ததுதான் மார்க்கமே தவிர அது அல்லாத எதுவுமே மார்க்கமாக மாட்டாது. மேலும் ரசூலுல்லாஹி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் துர்முதி, இமாம் இப்னு மாஜா, இமாம் அஹ்மது போன்றவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கின்றார்கள். இஃப்தரகத்தில் யஹூத் அலா யஹதா வ சபீன ஃபிர்கத்தன், அதாவது யஹூதிகள் 71 கூட்டமாக பிரிந்தார்கள், நசாராக்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள், எனது உம்மத்து 73 கூட்டங்களாக பிரியும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். குல்லுஹா பின்னார், எல்லா கூட்டமும் நரகத்திலே இருப்பார்கள், இல்லா வாஹிதத்தன், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்பொழுது கேட்கப்பட்டது, மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அந்த சொர்க்கத்தை சொல்லக்கூடிய அந்த ஒரே கூட்டம் யார் என்று கேட்கப்பட்ட நேரத்தில் சொன்னார்கள், மா அன அலைஹி வாஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் இப்பொழுது எந்த மார்க்கத்திலே இருக்கின்றோமோ அந்த மார்க்கத்திலே உள்ளவர்கள் தான், அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மாத்திரம்தான் சொர்க்கம் போவான்னு சொன்னார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அதாவது இந்த போதனை எங்களுக்கு எவ்வளவு மார்க்கத்தை ரசூலுல்லாஹ்வுடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தொழுவித்தார்கள். தொழுவித்ததுக்கு பின்னால் சும்ப அக்பல அலைனா, எங்களை முன்னோக்கி ஃபவஅதனா மௌஇதத்தம் பலீகத்தன், உருக்கமான ஒரு உபதேசம் செய்தார்கள். தரஃபத் மின்ஹல் உயூன், எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தன. வவஜிலத் மின்ஹல் குலூப், எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பயந்து விட்டன. அப்போ ஒருத்தர் சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் செய்யக்கூடிய இந்த உபதேசம் உங்களுடைய கடைசி உபதேசம் போட்டிருக்கின்றது, எங்களுக்கு நீங்கள் அதாவது எங்களுக்கு நசிஹத்தை சொல்லுங்கள் என்று ஒரு சஹாபி சொன்னார். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஊசிக்கும் பி தக்வல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தக்வாவை உங்களுக்கு வசியத்து செய்கின்றேன். வஸ்ஸம்இ வத்தாஅ வைன் அபதன் ஹபஷியன், ஒரு ஹபஷி அடிமை உங்களுக்கு அமீரா நியமிக்கப்பட்டாலும் நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபைன்னஹு மன் யஅஷு மின்கும் பஅதி, உங்களிலே யாராவது எனக்கு பின்னால் வாழ்ந்தால் ஃபஸயரா இக்திலாஃபன் கஸீரா, நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பீர்கள். மார்க்கத்திலே அது கூடுமா, இது கூடுமா, அது சுன்னத்தா, இது பித்அத்தான்னு மக்கள் மத்தியிலே நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பீர்கள். அந்த நேரத்திலே தமஸ்ஸகு அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன், அந்த நேரத்திலே நீங்கள் நான் என்னுடைய சுன்னாவையும், ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், என்னுடைய சுன்னாவையும் என்னுடைய குலஃபாயிர் ராஷிதீன் என்று சொல்லக்கூடிய அந்த 4 கலீஃபாக்கள் எந்த வழிமுறையை காட்டி தந்தார்களோ தமஸ்ஸகு பிஹா, நீங்கள் அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஅது அலைஹா பின் நவாஜிஸ், அதை இவ்வளவு அழகாக சொல்கின்றார், உங்களுடைய பற்களால் அதை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எந்த கருத்து வேறுபாடு வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், அந்த ரசூலுல்லாஹ் எந்த வழியில் இருந்தார்கள், அவருடைய அந்த சஹாபாக்கள், அந்த 4 கலீஃபாக்கள் எந்த மார்க்கத்திலே இருந்தார்களோ அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வையாக்கும் முஹதஸாத்தில் உமூர், நான் மரணித்ததற்கு பின்னால் இந்த மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்கப்படக்கூடியவரை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன். வையாக்கும் முஹதஸாத்தில் உமூர், இந்த மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்கப்படக்கூடிய எச்சரிக்கை செய்கின்றேன். ஃபைன்ன குல்ல முஹதஸத்தின் பித்ஆ, மார்க்கத்திலே உண்டாக்கப்படக்கூடிய மார்க்கம் என்று வரக்கூடிய அனைத்தும் பித்அத்துக்கள், வகுல்ல பித்அத்தின் தலாலா, அனைத்து பித்அத்துக்களும் வழிகேடு என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அய்யுஹன் நாஸ், மனிதர்களே உங்களிடத்திலே நான் 2 விஷயத்தை விட்டு செல்கின்றேன். இன் அத்தஸம்தும் பிஹி, நீங்கள் அதை பின்பற்றினால் ஃபலன் ததில்லு அபதா, நீங்கள் ஒரு காலம் வழி தவற மாட்டீர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். கிதாபல்லாஹி வ சுன்னத நபியிஹி, அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நான் விட்டு செல்கின்றேன். அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், தரத்துக்கும் அலல் பைதா, வெட்ட வெளிச்சமான தெளிவான மார்க்கத்திலே உங்களை நான் விட்டு செல்கின்றேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவு பகலே போன்று வெளிச்சமானது. லா யஸீகு அன்ஹா பஅதி இல்லா ஹாலிகுன், நாம் வைத்து சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை விட்டு யாராவது தவறு வந்தால் அவன் நாசமாக கூடியவன் தான் தவறுன்னு சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், இன்னஹு லைஸ ஷைஉன் யுகர்ரிபுக்கும் இலல் ஜன்னah இல்லா கத் அமர்துக்கும் பிஹி, நீங்கள் எந்த அமலை இபாதத்தை செய்தால் நீங்கள் சொர்க்கம் செல்வீர்களோ அந்த இபாதத் அனைத்தையும் உங்களுக்கு நான் காட்டிவிட்டு தான் சென்றிருக்கின்றேன். வலைஸ ஷைஉன் யுகர்ரிபுக்கும் இலன் நார் இல்லா கத் நஹைதுக்கும் மன்னு, எந்த விஷயங்கள் உங்களுக்கு நரகத்தின் பக்கம் இட்டு செல்லுமோ அதை விட்டும் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றேன், தடுத்திருக்கின்றேன் சொன்னார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் இருக்குது அல்லவா, தெளிவான மார்க்கம். அவர்கள் கடைசி வரைக்கும், அவர்கள் கடைசி நேரத்திலே, அதாவது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜத்துல் விதாலே ஒரே ஒரு ஹஜ்ஜை கடமையாக்கப்பட்ட பின்னால் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜிலே இறக்கப்பட்டது அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் வ ரலீது நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா சொன்னார்கள். இன்றைய அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குகின்றான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்திலே உங்களுக்கு நான் மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன் அல்லாஹ் சொல்லிவிட்டான். மார்க்கத்தை அல்லாஹ் அன்றைய தினத்திலே பூர்த்தியாக்கி விட்டான் என்று சொன்னதற்கு பின்னால் அடுத்த சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹ் ஹுதுபாலே கேட்டார்கள். சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அலா ஹல் பல்லகது, அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் உங்களுக்கு எத்தி வைக்கும்படி எனக்கு சொன்னானோ அதை நான் எத்தி வைத்தேன் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்டார். அந்த ஹஜ்ஜத்துல் விதாலே மினாவிலே கேட்டார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், நாம் யா ரசூலல்லாஹ் கத் பல்லகத, நீங்கள் எத்தி வைத்தேன்னு சொன்னார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தின் பக்கம் கையை உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், யா அல்லாஹ் நீ சாக்கியா இருந்து கொள், இந்த மக்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். மார்க்கம் என்று எதெல்லாம் வருமோ அவை அனைத்தையும் நான் எத்தி வைத்தபடி இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சொன்னார்கள். எனவே மார்க்கம் என்று ஒன்று வந்ததுக்கு பின்னால் அதுக்கு அங்கால் குர்ஆனிலே ஹதீஸிலே எது மார்க்கம் என்று வந்திருக்கின்றதோ அதுக்கு மாற்றம் யாருக்குமே செய்ய முடியாது. மேலும் சொன்னார்கள், முந்தி வந்த ஹதீஸிலே பின்னால் வருகின்றது, அதாவது ரசூலுல்லாஹ் சொன்ன ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, விஷயங்களிலே மிக கெட்டதென்றா மார்க்கத்திலே புதிதா உண்டாக்கப்பட்டது. வகுல்ல பித்அத்தின் தலாலா, அனைத்து பித்அத்துக்களும் தலாலா, வழிகேடு சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்னு, யாராவது இந்த மார்க்கத்திலே இந்த அல்லாஹ்வை கொண்டு வந்த இந்த தீனிலே மா லைஸ மின்னு, யாராவது இல்லாத ஒன்றை உண்டாக்கினார் ஃபஹுவ ரத்துன், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கருத்துப்பட ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்திலே வருகின்றது, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா, எங்களுடைய குர்ஆனிலேயோ எங்களுடைய ஹதீஸிலேயோ நான் அறிவிக்காத ஒரு இபாதத்தை யாரா இபாதத்தா செய்வென்றால் ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இன்னல்லாஹ் ஹஜபத் தௌபத அன் குல்லி சாஹிபி பித்அத்தின், பித்அத்தை செய்யக்கூடிய மார்க்கத்திலே மார்க்கம் அல்லாதை மார்க்கமா செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனை விட்டும் அல்லாஹ் தஆலா தௌபாவை தடுத்து விட்டான், அவனுக்கு தௌபாவுடைய பாக்கியம் கிடைக்க மாட்டாது என்று கருத்துப்பட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். மேலும் இந்த ஹதீஸ் வருகின்றது, அன ஃபரத்துக்கும் அலல் ஹவுல், நாளைக்கு கியாமத் நாளையிலே ஹவுதுல் முஹஸருக்கு பக்கத்திலே நான் உங்களுக்கு முன்னாலே போய் இருப்பேன். அப்பொழுது வல யர்ஃபஉன்ன மஇ ரிஜாலும் மின்கும், உங்களை சிலரை எனக்கு எடுத்து காட்டப்படும், எனக்கு சிலரை அங்கே கொண்டு வந்து வைக்கப்படும், அவர்களும் என்னிடத்திலே ஹவுதுல் கௌசரிலே என் கையால் தண்ணி அருந்து வைக்க வேண்டி வந்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது சும்மல யுகுத்தல ஜுன்ன தூணி, அவர்களை இழுத்து தூரே தள்ளப்படும். நல்லா பாருங்கள், அதாவது ஹவுதுல் கௌசரிலே தண்ணி குடிப்பதற்காக ரசூலுல்லாஹ்விடத்திலே தண்ணி வருவதற்காக வந்து நிற்கக்கூடிய அந்த கூட்டத்தை, அந்த நேரத்திலே ஒரு கூட்டத்தை என்ன செய்யப்படும் என்றால் தூர விரட்டப்படும். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், யா ரப்பி அஸ்ஹாபி, அல்லாஹ் எனது இறைவனே இது எனது தோழர்கள் அல்லவா, எனது மார்க்க உம்மத்தை சேர்ந்தவர்களான்னு சொல்வார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்வான், உங்களுக்கு தெரியாது, நீங்க மூத்தாண்டத்துக்கு பின்னால் இவர்கள் மார்க்கத்திலே எத்தனையோ புதிதை உண்டாக்கினார்கள், அதனால் தான் உங்களுடைய உம்மத்திலே அவர்களை சேர்க்க முடியாது என்ற கருத்துப்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே இமாம் மாலிக் இமாம் சொல்கின்றார்கள், யாராவது ஒருவர் ஒரு மார்க்கத்திலே ஒரு புதிதா உண்டாக்கி போட்டு அது நல்ல பித்அத் என்று சொன்னால், அதாவது மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை உண்டாக்கி விட்டு இது நல்ல பித்அத் என்று யாரா சொல்வார்கள் சொன்னால் ஃபகத் ஸஅம அன்ன முஹம்மதன் கானர் ரிசாலா, அவர் என்ன தெரியுமா சொல்கின்றார், முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய ரிசாலத்துக்கு தூதுவத்துக்கு துரோகம் செய்து விட்டார் என்றால் முஹம்மது நபி சில விஷயத்தை மறைத்து விட்டு சொன்னார், சில இபாதத்துக்களை சொல்லாமல் காட்டி தந்து விட்டு சென்றார் என்று அவர் நினைக்கின்றார், சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அது யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஃபமாலம், அவங்க சொல்றாங்க இமாம் மாலிக், ஃபமாலம் யகுன் யௌம இதின் தீனன், அன்று மார்க்கமா இல்லாத எதுவும் லா யகுனுல் யௌம தீனன், அது இன்று மார்க்கமா இருக்க மாட்டாது. எனவே மார்க்கம் என்றது அன்றோடு முடிந்து விட்டது, புதிதாக யாருக்கும் மார்க்கத்தை உண்டாக்க முடியாது. இதே போல் சில உதாரணங்களை நாங்கள் பார்ப்போம். சயீத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு அன்ஹு ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிரபலமான சய்யிது தாபிஈன், தாபிஈன்களிலே தலைவர் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். அவர்கள் ஒரு முறை பள்ளியிலே காண்கின்றார்கள், ஒரு மனிதன் சுபஹுடைய முந்தின சுன்னத்துக்கு பின்னால் மேலதிகமாக சுன்னத் தொழுவதை கண்டார்கள். அவர்கள் போய்த்து தடுத்தார்கள், இப்படி செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்கள்.
அப்பொழுது அந்த மனிதன் கேட்கின்றார், நான் என்னது அல்லாஹ் என்ன தண்டிப்பானா, நான் செய்த தொழுகை அல்லவான்னு சொன்னார்கள். அப்பொழுது சயீத் முஸர்ரிப் சொன்னார்கள், ஆம் அல்லாஹ் உன்னை தண்டிப்பான். ஏன் எதற்காக வேண்டி என்றால் தொழுகையைத்தான் ரசூலுல்லாஹ் காட்டி தராத முறையிலே தொழுது. ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கு பின்னால் வேறு எந்த சுன்னத்தும் கிடையாது. நீ புதிய தொழுகையை உண்டாக்கினாய், அதற்காக உன்னை அல்லாஹ் தண்டிப்பான்னு சொன்னார்கள். அதே போன்று மாலிக் இமாம் சொல்கின்றார்கள், அதாவது மாலிக் இமாம் இடத்தே ஒரு மனிதன் வந்து கேட்கின்றார், நான் மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு போகின்றேன், நான் எங்கே உம்ரா நியத்தி, அதாவது ஹஜ்ஜுக்கு எங்கே இஹ்ராம் நியத்தை வைக்கும் கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், அதாவது அபியார் அலி அந்த அதாவது மதீனாவுடைய மீகாத்திலே வைத்து நீங்கள் நியத்தி வைங்கன்னு சொன்னார்கள். அப்பொழுது அவர் திருப்பி கேட்கின்றார், நான் மதீனா பள்ளி வாசலிருந்து நியத்தி வைக்கவான்னு கேட்டார்கள். நீ என்ன பித்னாவை உண்டாக்க போறியான்னு கேட்டார்கள். அப்போ அவர் கேட்கின்றார், நான் என்ன பித்னாசும் செய்யவில்லையே, நான் கொஞ்சம் தூரம், அதாவது அபியார் அலியில் நியத்தி வைக்காமல் அதை விட முன்னுக்கு நான் மஸ்ஜித் நபவியில நியத்தி வைக்கின்றேனே, அப்போ அதுவும் பித்னாவான்னு கேட்டார்கள். சொன்னார்கள், ரசூலுல்லாவுக்கு தெரியாத மார்க்கம் உனக்கு தெரிய வந்துட்டதா, ரசூலுல்லாஹ் அங்கே தான் நியத்தி வைக்க சொன்னார்கள், எனவே அதுக்கு மாத்தமா உனக்கு நியத்தி வைப்பதற்கு எந்த அனுமதியும் இல்லைன்னு சொன்னார்கள். இதே போன்றுதான் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ஒரு கூட்டம் பள்ளிக்கு வந்தார்கள். பள்ளியிலே ஒரு கூட்டம் தொழுகைக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் சின்ன சின்ன கூட்டங்களாக வட்டங்களாக ஹல்காக்களாக உட்கார்ந்து கொண்டு அங்கே சில கொட்டைகள் சில பொருட்களை வைத்துக் கொண்டு ஒருவர் சொல்லுகின்றார், 100 விடுத்தல் நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்ற பொழுது எல்லாரும் 100 விடுத்தல் திக்ர் செய்கின்றார்கள். இன்னொருவர் சொல்லுகின்றார் 100 தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று சொல்வோம், எல்லாரும் 100 தஸ்பீஹ் செய்கின்றார்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கண்டவுடனே போய் இப்னு மஸ்ஊத் சொல்லுகின்றார்கள், இப்னு மஸ்ஊதே நான் பள்ளிக்கு போய் பார்த்தேன், இப்படி ஒரு விஷயம் நடக்கின்றது, நல்ல அழகா இருக்குன்னு சொன்னார்கள். அப்ப சொன்னார்கள், நாளைக்கு இந்த மக்கள் பள்ளிக்கு வந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து பார்க்க வேண்டும் என்று. அடுத்த நாள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பள்ளிக்கு போய் பார்த்தார்கள், இப்படி இருக்கின்றார்கள் போய் சொன்னார்கள், வைஹக்கும் யா உம்மத முஹம்மத், முஹம்மதுடைய உம்மத்திலே உங்களுக்கு என்ன கேடு வந்து விட்டது, மா அஸ்ரா ஹலகத்தஹும், நீங்கள் இவ்வளவு அவசரமா நாசமாகி விட்டீர்களா, மா அஸ்ரா ஹலகத்தஹும், இவ்வளவு அவசரமா நீங்கள் நாசமாகி விட்டீர்களா, ஹாஹுலாய் சஹாபத்து நபியுக்கும் முத்தவாஃபிரூன், இதோ சஹாபாக்கள் இருக்கின்றார்கள், வஹாதிஹி சியாபுஹு லம் தப்ல, ரசூலுல்லாஹ்வுடைய உடுப்பு இன்னும் வித்து போகல, வஆனியத்துஹு லம் துக்ஸர், அவங்க பாவிச்ச பாத்திரம் இன்னும் உடையல்ல. அப்படி இருக்கும் பொழுது வல்லதி நஃப்ஸி பியதிஹி இன்னக்கும் லஅலா மில்லத்தின் ஹிய அஹ்தா மின் உம்மில் உம்மத்தி மின் மில்லத்தி உம்மத்தி முஹம்மதின், அதாவது நீங்கள் ரசூலுல்லாஹ் விட சிறந்த மார்க்கம் ஒன்றையா செய்ய போகின்றீர்கள், ரசூலுல்லாஹ் இப்படி செய்யவில்லை என்று சொல்லி ரசூல் அந்த இப்னு மஸ்ஊத் எச்சரிக்கை செய்து சொன்னார்கள், ஓ முஃப்ததிஹு பாபல் அலாலத்தின், நீங்கள் வழிகேட்டுடைய வாசலை திறக்கப் போகின்றார்கள் கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், மா அரத்னா இல்லல் ஹைர், நாங்கள் நன்மையைத்தானே செய்ய பார்த்தோம் சொன்னார்கள். வக்கம்மி முரீதில் ஹைரி லம் யஸிபு, எவ்வளவு பேர் நன்மை நாடித்தான் செய்கின்றார்கள், ஆனால் நன்மை அவர்களுக்கு கிடைக்க மாட்டான்னு சொன்னார்கள். அதே போன்று பரா இப்னு ஆஸிம் ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் எனக்கு தூங்கக்கூடிய நேரத்தில் ஓதக்கூடிய துஆவை கற்றுத் தந்தார்கள். அந்த துஆவில் அவர்கள் சொல்லி தந்தார்கள், அதாவது கடைசிக்கு வருகின்றது வபி நபியிக்கல்லதி அர்ஸலத்தன்னு சொல்லி, இந்த துஆவை நான் பாடமாக்கினதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ்விடத்தில் ஓதி காட்டினேன். அப்பொழுது வபி நபியிக்கல்லதி என்றதை நான் மாற்றி வபி ரசூலிக்கு என்று நான் ஓதினேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்படி அல்ல, நான் சொல்லித் தந்தது வபி நபியிக்க, நீ அப்படித்தான் ஓத வேண்டும் சொன்னார்கள். பாருங்கள் எவ்வளவு கவனிக்க வேண்டிய விஷயம் என்று. ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் மார்க்க விஷயத்திலே எவ்வளவு கடுமையாக இருந்திருக்கின்றார்கள். அதாவது அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாலே ஒரு மனிதர் வந்து தும்மல் விட்டுகிறார். தும்மல் விட்டதுக்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ்னு சொன்னார்கள். அவர் தும்மல் விட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு மாத்திரம் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தில் அவர் வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ்னு சொன்னார்கள். தடுத்தார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் அப்படி காட்டத் தரவில்லை, அல்ஹம்துலில்லாஹ் மட்டும்தான் சொல்லியிருக்க தடுத்தார்கள். எனவே நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது, மார்க்கம் என்பது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டதை தவிர நாங்கள் நினைத்து எதையும் மார்க்கமாக செய்ய முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய தீனிலே உறுதியாக இருக்கக்கூடிய பாக்கிய தருவானாக. மார்க்கத்தில் இல்லாத பித்அத்துகள் செய்வதை விட்டும் எம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் சையீதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமான சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் மார்க்கம் எப்படி பின்பற்றப்பட வேண்டும், மார்க்கத்திலே மார்க்கம் இல்லாத எதையும் செய்யக்கூடாது என்பதை தெளிவாக நாங்கள் விளங்கிவிட்டோம். இப்பொழுது எங்களுடைய கடமை இருக்குதுன்னு சொன்னால், எந்த இபாதத்தை நாங்கள் செய்வதாக இருந்தாலும்
வணக்கம் என்று அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்ப்பது என்றால் வணக்கம் அல்லாஹ் காட்டி தந்த வணக்கத்தை செய்தால் மாத்திரம்தான் அல்லாஹ் அதுக்கு நன்மை தருவான். அந்த வணக்கத்தில் உள்ள பிரயோஜனம் கிடைக்க முடியும் அல்லாஹ் காட்டி தந்த வணக்கம். எனவே நாங்கள் இபாதத்தை செய்யக்கூடிய நேரத்திலே யாரோ எல்லாரும் செய்கின்றார்கள் வேண்டி ஊர் மக்கள் எல்லாரும் அந்த இபாதத்தை செய்கின்றார்கள், பழைய உலமாக்கள் செய்கின்றார்கள், தாபீங்கள் செய்தார்கள் என்று சொல்லி எந்த இபாதத்தையும் எங்களுக்கு செய்ய முடியாது. அந்த இபாதத்தை நாங்கள் செய்யக்கூடிய நேரத்திலே குர்ஆன் இருக்கின்றதா, ஹதீஸில் இருக்கின்றதா, சஹாபாக்கள் இதை செய்திருக்கின்றார்களா? இல்லை என்றால் தூக்கி வீச வேண்டியதான். அதில் எந்த நன்மை எங்களுக்கு கிடைக்க மாட்டாது. மாறாக மார்க்கத்திலே புதிய ஒன்றை செய்வதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்வோம்? பாவத்துக்கு ஆளாகுவோம். உதயபடியாக சொல்கின்றார்கள், யா மாஷரல் குர்ரா இத்தபிஉ வலா தப்ததிஉ. உலமாக்களே, நீங்கள் இத்தபிஉ ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி செய்யுங்கள், புதிய எதையும் நீங்கள் உண்டாக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், அதாவது குல்லு இபாதத்தில் லம் யதஅப்பது பிஹா அஸ்ஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா ததஅப்பது பிஹா. சஹாபாக்கள் செய்யாத எந்த இபாதத்தையும் நீங்கள் இபாதத் என்று செய்ய வேண்டாம் என்று அவர்கள் உறுதியாக சொன்னார்கள். இப்பொழுது நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் இந்த ஷஅபான் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஷஅபான் மாதத்திலே உள்ள சிறப்பு என்ன? ஷஅபான் மாதத்திலே, அதாவது பிறை 15 லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷஅபான், ஷஅபானுடைய பராத்தல் இரவு ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய நிலைமை என்ன? இதிலே சுன்னத்தாக்கப்பட்ட இபாதத்துக்கள் என்ன? ரசூலுல்லாஹ் எந்த இபாதத்தை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார் என்பதை நாங்கள் கொஞ்சம் விளங்க வேண்டியிருக்கின்றது. ஒன்று, முதலாவது நாங்கள் படிக்க வேண்டிய முதலாவது விஷயம் என்னென்றால், இந்த ஷஅபான் மாதத்திலே அதிகமாக நோன்பு பிடிப்பதை வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பத்தில் நோன்பு பிடித்துக் கொண்டே போவார்கள். நோன்பு விட மாட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. அதுக்கு பின்னால் நோன்பு பிடிக்கவே மாட்டார்கள், நோன்பு பிடிக்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லி போட்டு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு மாதம் முழுக்க நோன்பு பிடித்தென்றால் ரமலான் மாதத்திலே மாதம். அடுத்ததாக அதிகமாக நோன்பு பிடித்த என்ன மாதம் என்றால் ஷஅபான் மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு பிடிக்க வந்து அதாவது ஷஅபான் மாதத்தில், ரமலானுக்கு பின்னால் அதிகமாக நோன்பு பிடித்த மாதம் வந்து ஷஅபான் மாதத்தில். எனவே ஷஅபான் மாதத்திலே நோன்பு பிடிப்பது முக்கியமான சுன்னத்து. ஷஅபான் ஆரம்பித்தல் இருந்து ஷஅபானுடைய பிந்தின பாதி வரைக்கும் நோன்பை அதிகமாக பிடிப்பது ஹதீஸிலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் லம் அரக தஸூம் மின் ஷஹரின் மின ஷஹூர் மா தஸூம் மின் ஷஅபான். நீங்கள் ஷஅபானை தவிர வேறு எந்த மாதத்திலும் இப்படி நோன்பு பிடிக்கிறது நான் காலையில் கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ذَلِكَ شَهْرٌ تَغْفَلُ النَّاسُ فِيهِ عَنْهُ بَيْنَ رَجَبٍ وَرَمَضَانٍ. இது ரமலானுக்கும் ரஜபுக்கும் இடையே வரக்கூடிய மாதம். இதில் மக்கள் அதாவது பொடுபோக்காக இருப்பார்கள், அதற்காக நான் அமல் செய்கின்றேன். அந்த மாதத்திலே ஷஹ்ருன் துர்ஃபா ஃபீஹில் அமால் இலா ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் பக்கம் அமல்கள் உயர்த்தப்படுகின்றன. எனவே அந்த உயர்த்தப்படுவதற்காக வேண்டி நான் அந்த மாதத்திலே நோம்போடு என் அமலுக்கு உயர்த்தப்பட விரும்புகின்றேன் சொன்னார்கள். இதொன்று மாத்திரம்தான் ஹதீஸிலே ஷஅபான் மாதத்திலே செய்யும்படி எமக்கு ஏவப்பட்ட சுன்னத்தான அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை தவிர ஷஅபானில் வேறு எந்த விதமான அமலும் அது எந்த சஹீஹான ஹதீஸிலே வலியுறுத்தப்படவே இல்லை. சில லைஃபான ஹதீஸ்கள், பல ஈனமான ஹதீஸிலே ஷஅபானுடைய நடுப்பகுதி 15ஆம் தினத்திலே இரவைக்கு நின்று வணங்குவதையும் நோன்பு பிடிப்பதையும் பல ஈனமான ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது மக்கள் அதைத்தான் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சஹீஹான ஹதீஸில் வந்த இபாத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு பலகீனமான ஹதீஸிலே அது பலகீனமாக இருந்தாலும் அமல் செய்ய முடியும் என்று அதை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சஹீஹான ஹதீஸில் வந்த இபாத்தின் மேல் எந்த விதமான கவனம் இல்லாமல் இருக்கின்றார்கள். அடுத்ததாக 15ஆவது தினம் லைலத்துல் பராத் என்று சொல்கின்றார்கள். அன்றைய தினத்திலே அதாவது பட்டோலைகள் மாற்றப்படுகின்றது. அன்றைய தினத்தில் எல்லாம் முடிவு செய்யப்படும் என்று மக்களுடைய கருத்து இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கின்றான். சூரத்துல் துஹானிலே அல்லாஹ் சொல்கின்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்தின் முபாரக்கா. அது ஆயத்தில் வருகின்றது, நாங்கள் இந்த குர்ஆனை பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு இரவிலே இறக்கி வைத்திருக்கின்றோம். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அந்த இரவில் தான் எல்லா விடயங்களும் முடிவு செய்யப்படுகின்றன. அந்த வருஷத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்கள், அவனுடைய ரிஸ்க்கு, அவனுடைய மற்ற யார் ஹயாத்தாகுவாங்க, யார் மௌத்தாகும், எல்லாம் அந்த இரவு முடிவு செய்யப்படுகின்ற இந்த ஆயத்தில்
ஆயத்திலே வருகின்றது. இந்த ஆயத்தை வைத்து இது ஷாபானுடைய அதாவது இந்த 15ஆம் தினம்தான் என்று சொல்லி மக்கள் அதாவது சில உலமாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தெளிவாக வழங்குகின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான் குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு என்று சொல்லி. இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாங்கள் இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கினோம் என்று சொல்லுகின்றான். இன்னொரு ஆயத்திலே ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அதாவது ரமதானிலே தான் குர்ஆன் இறக்கப்பட்டது சொல்லுகின்றான். எனவே தெளிவாக விளங்குகின்றது. இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு அது ரமதானில் இருக்கின்றது, அது லைலத்துல் கத்ர் என்று தெளிவாக விளங்குகின்றது. அன்றைய தினத்தில் அனைத்து முடிவு செய்யப்படுவது தவிர இந்த ஷாபான் 15 என்பது எந்த விதமான ஆதாரம் இல்லை. அதே போன்றுதான் இன்று எல்லாரும் அதாவது யாருமே விடாமல் செய்யக்கூடிய அமலாக இருக்கின்றது இந்த ஷாபானுடைய 15 அதாவது பராத்துடைய இரவிலே அந்த ஓதக்கூடிய யாசீன். எந்த சஹாபா குர்ஆனிலே எந்த இடத்திலே சொல்லப்படவில்லை, எந்த சஹாபியும் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, எந்த சஹாபியும் இதை செய்யவில்லை, எந்த தாபீங்களும் இதை செய்யவில்லை, எந்த இமாம்களும் இப்படி 3 யாசீன்கள் ஓதுங்கள் அல்லது அன்றைய தினத்திலே ரொட்டி பங்கிடுங்கள், அந்த தினத்திலே வேறு விதமான இதைகளை செய்யுங்கள் யாருமே சொல்லவில்லை. எனவே முழுமையாக புதிதாக உண்டாக்கப்பட்டது. இது மார்க்கம் அல்ல. மார்க்கம் என்ற பெயரில் இதை செய்வது பாவம் என்ற குல்லு பிதாத்தியும் வலாலா, அனைத்து பிதாத்துக்களும் வழிகேடு வந்ததுக்கு பின்னால் அதிலே நன்மை கிடைக்க மாட்டாது, பாவம் தான் கிடைக்கும் என்பதை நல்லா உறுதியாக நாங்கள் நம்ப வேண்டியிருக்கின்றது. உண்மையிலே இபாதத்தை நினைத்ததெல்லாம் எங்களுக்கு செய்ய முடியாது. நாங்கள் அதுக்கு நிச்சயமாக அல்லாஹ் எந்த விதமான நன்மையும் தரமாட்டான். ஒவ்வொரு நோக்கத்தை வைத்து அந்த ஒவ்வொரு யாசின் எங்களுடைய 4 யாசின் ஓதப்படுகின்றது. இந்த நோக்கங்கள் அந்த யாசினால் நிறைவேற்றப்படுவதும் இல்லை. அதுக்கு பின்னால் துவா ஓதப்படுகின்றது, ஒரு குறிப்பிட்ட துவா. அந்த துவாவுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. எனவே மார்க்கம் ஒன்று படித்ததற்கு பின்னால் குர்ஆனிலே ஹதீஸில் வந்த மார்க்கத்தை விட்டு வேறு அங்கே நாங்கள் போக எந்த தேவையும் எங்களுக்கு கிடையாது. நிறைய இருக்கின்ற செய்யக்கூடிய அமல்கள், ஹதீஸிலே வந்த அமல்கள் நிறைய இருக்கின்றது. அந்த அமலை கொண்டு எங்களுக்கு சொர்க்கம் போக முடியும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டியிருக்கின்றது. யாரோ எல்லாம் உண்டாக்கி தந்த பிற்காலத்திலே வந்தவர்கள் உண்டாக்கி தந்த இந்த பிஜாத்துக்களை செய்து நாங்கள் பாவத்தை தேடுவோமே தவிர ஒரு நாள் நன்மை கிடைக்க மாட்டாது என்பதை நாங்கள் நல்லா வழங்கிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஷாபா மாதத்திலே அதிகமாக நோன்பு பிடிப்போம். அதாவது ரமதானுக்கு முன்னால் 2 நாளுக்கு முன்னால் நோன்பு பிடிப்பை தடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை தவிர மற்ற நாட்களில் நாங்கள் அதிகமாக நோன்பு பிடிப்போம். ரமதான் 15 யாரால் நோன்பு பிடிப்பதாக இருந்தால் அவர் வளமைக்கு அதாவது திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கக்கூடிய வளமை இருந்து அவருக்கு அன்றைய தினம் ஷாபான் 15 திங்கட்கிழமை வியாழக்கிழமை வந்து அன்றைக்கு அவர் நோன்பு நோக்கலாம். அல்லது அன்றைய அவர் வளமைக்கு ஐயாமுல் பீர் 13, 14, 15 நோன்பு பிடிக்க வளமை இருந்து அன்றைய தினத்தில் அவருக்கு நோன்பு பிடிக்கலாம். அல்லாமல் ஷாபான் 15 என்பதற்காக வேண்டி நோன்பு பிடிப்பது சுண்ணத்தாக்கப்பட இல்லை என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ளணும். அந்த ஹதீஸ் லைஃபானது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த பராத்துடைய பற்றி எந்த விதமான சரியான ஹதீஸும் எந்த இபாதத்திலை பற்றியும் வரவில்லை என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்வோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நேரான வழிகளை வாழ வைப்பானாக. குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி நடக்கக்கூடிய சாலிஹான் நல்லடியார்கள் சேர்த்து வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.